ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுடன் வளர். இப்போது நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுங்க பாப்பா. நான் மொசனுவா மொன்றியல் மொசனுவாவில் இருக்கின்றேன். உங்களுக்கு இப்போது ஒரு அழகான ஒரு வீடியோ காட்ட போகிறேன். வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம். இப்போ வாங்க உள்ளுக்க போவோம், வீடியோ பார்ப்போம். இப்போ வேறுங்க, நான் இந்த புறாக்களுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு சினோ கெல்லால் எறிகிறேன். எறிஞ்சு விட இந்த புறா என்ன செய்யுதுன்னு சொன்னால், அது அப்படியே புஷ்கண்டு பறக்குது வேறுங்க, பறந்துண்டு வருது. அப்போ அந்த ரோட்டால் அதில் போனவர் சொல்லுறார், என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் இங்கிலீஷில் கேட்குறேன், நீ என்ன செய்கிறேன்னு டூயின்னு சொல்லி கேட்குறேன். நான் சொன்னேன், நான் புறாக்கு கெல்லால் எறிகிறேன்னு சொன்னா என்ஜாய் பண்ணேன்னு சொல்லிவிட்டு வேறு போகிறார் அந்த காரில். அவள் வேறுங்க இங்கே வேறுங்க எரிஞ்சு போட்டேன், நிறைய பறக்குது, போகுது 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 போகுது. இப்போ திரும்ப வரும் அந்த ரவுண்ட் பண்ணி இருக்கும். நான் அது வீடியோ எடுத்தேன்னா, அந்த வீடியோ ஸ்லோ மோஷனில் எடுத்தேன்னா அது வீடியோ இல்லாமல் போயிட்டது. ஓகே, இது திரும்ப அதிலே இருக்கும். நான் அப்படியே வரும்போது ஒரு நல்ல அழகான ஒரு குட்டி ஸ்னோமேன் செய்து போட்டார்கள். அவர்கள் சின்ன குட்டிகளுக்கு வேலை உதுதான். எங்கே பார்த்தாலும் இந்த சினோவை கண்டுச்சினோன்னா அழகான ஒரு ஸ்னோமேன் செய்து போடுவார்கள். பாருங்கள், இந்த சினோ இவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா? இது 70 சென்டிமீட்டர். இப்போ 2 நாள் கொட்டினது. ஃபர்ஸ்ட்டு 40 இருந்தது, இன்றைக்கு 30 கொட்டினது. இங்கே பாருங்க, இந்த சினோவை சினோ மேனை விட்டுட்டு போட்டேன்னா நான் நெஞ்சேன்னா அதுக்கு பிடிச்சி கண்ணை வச்சு விட்டுட்டேன். 2 கண் அதில் கிடந்தது ஒரு போல் கணக்கு இருந்துச்சு. அப்போ நெஞ்சேன்னா போல் வச்சு கண்ணை வச்சு விட்டேன். நான் இப்படி தெரிஞ்சிருந்தால் நான் கரோத்து கொண்டு போய்ப்பேன், மூக்கு வைக்கிறதுக்கு வடிவாக இருக்கும். கரோத்து வச்சா செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா தெரியாமல் போச்சு இல்லைன்னு சொன்னால் நான் மூக்கு கொண்டு ஓய்ப்பேன். கொண்டு வடிவ அழகாயெல்லாம் வைக்கலாம். என்ன செய்தேன்னு சொல்லிச்சேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் எல்லோரும் சினோவுக்கு டான்ஸ் ஆடினேன், உன்னால் ஆட முடியுமோன்னு என்னோட சேலஞ்சு படித்தேன். நான் சொன்னோம், நான் ஆடுவேன். எங்கே என்ன செய்ச்சேன்னா, சினோவுக்குள்ளே 70 சென்டிமீட்டருக்குள்ளே ஆடுவேன் சொல்லிச்சேன். அப்போ சொன்னேன், பாப்பா மட்டும் சொல்லிச்சோன்னா பின்ன என்னோட சேலஞ்ச் பிடிச்சா, நீ ஆடுவீங்கோண்டு. ஓகே, நான் இன்றைக்கு வேறங்க நான் ஆடி காட்டுறேன்னு சொல்லி கையால் தூக்கிச்சு நோய் எரிஞ்சிடும். அம்மா என்ன குளிர் கையெல்லாம் அப்படியே ரெட்டாக போச்சுது. பேருந்து என்ன செய்ச்சுன்னா ஓடி விட்டுட்டு இந்த ஃப்ரெண்டு விடுவாவா திருப்பி கேட்குறா இந்த ஃப்ரெண்டு. ஓகே, நீ 70 சென்டிமீட்டரில் ஜக்கெட் கலடி போட்டு நிற்பியா? எனக்கு இப்படி தான் முறுக்கா என் ஃப்ரெண்டு விளையாடினவா. அவள் இப்போ இங்கே இல்லை, அதை எங்கே நிற்கிறாண்ட அவள் வெளியில் சில்லங்கால நின்று கொண்டு எனக்கு சொல்கிறா, தனக்கு வீடியோ போடணுமா, அப்படி செய்து வீடியோ போடணுமா, தனக்கு கார் இல்லாமல் எடுத்து காட்டணுமா, கார்கள் எல்லாம் மூடி கிடக்கிறத எடுத்து காட்டணும். அப்போ எவ்வளோ வீடியோ போட்டுட்டேன். சும்மா ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுத்து அளவு போட்டுட்டேன். ஆனால் அப்படி இருந்தேன்னு சொல்கிறேன், நீ ஃபுல்லாக ஒரு வீடியோ நான் போடணும். சரி இன்றைக்கு எந்த ஃப்ரெண்டுக்காண்டி இந்த வீடியோவாகத்தான். இந்த ஃப்ரெண்ட் எந்த ஃப்ரெண்டு அடிக்கடி என்ன செய்வான்னு சொன்னால், அவாக்கு இயற்கையை ரசிக்கிறது, நல்ல கவிதை எழுதுவா. இப்போ இந்த சினோவை பார்த்தான்னு சொன்னால் சொல்லுவா, பொழிகின்றது சினோ, 3 மாறியாக பொழிகின்றது சினோ, இப்படியெல்லாம் பொழிகின்றது. இந்த சினோ பொழியும் போது எத்தனை மக்கள் தங்கள் உடம்புகளை அந்த சினோக்கிலே போட்டு வீடியோவாக ஆக்கின்றார்கள், யூடியூப்புக்காண்டி வீடியோவாக ஆக்கின்றார்கள் என்று சொல்லி உடனே ஒரு சினோ ஆக்குவா, ஒரு சினோவை கவிதையாக்குவா. அதுதான் என்னுடைய ஃப்ரெண்டு நன்வின்ற கவிதை எல்லாம் கூட கேட்டுப்பீங்கள். சும்மா சூப்பராக கவிதை படிப்பா. அப்படி ஒரு நன்வி உண்மையாக எனக்கு கிடைத்தது. நான் உண்மையாக முற்புறப்பில் செய்த புண்ணியம் என்று தான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.